அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு அதாவது தோஷங்கள் 8 விதமான தோஷங்கள். அந்த 8 விதமான தோஷங்களை இலகுவாக பிரச்சனை இல்லாமல் நிவர்த்தி பண்ணுவதற்கு ஜோதிடத்தில் ஒரு வழி சொல்லியிருக்காங்க, சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் நீங்கள் பார்த்து நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையை தேர்வு செய்வதற்கு எந்த நபர்களுக்கு உயிர்காரகத்திற்கும் அதே சமயத்தில் நாற்கால் ஜீவன்களுக்கு நாம் என்ன செய்வது, நாற்கால் ஜீவன்களுக்கு என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு விவரத்தை சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க. இது எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலான்னு ஒவ்வொரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும்போது அதுக்கு ஒரு தோஷம் இருக்கும். அந்த தோஷத்தை நாம் என்ன சொல்லணும், போக்குவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்போ சூரியனுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுவது யார்? சூரியனுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு என்று சொன்னால் குருவுக்கு தான். அப்போ சூரியனுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுவது குரு. அப்போ குரு என்று சொல்லக்கூடியவர் யார்? பிராமணன். அதே சமயத்தில் நல்ல கல்விகளை சொல்லி கொடுத்து ஒரு அழகான இளம் வகுப்பு ஆசிரியர், முதுகலை ஆசிரியர். இவர்களுக்கு சூரியனுடைய தோஷத்தை போக்குவதற்கு நாம் குருவுக்கு தானம் பண்ணணும். ரெண்டாவது, காளை மாட்டுக்கு பழம் வாங்கி கொடுக்கணும். காளை மாட்டுக்கு தான் பழம் வாங்கி கொடுக்கணும். அப்போ காளை மாட்டுக்கு என்ன சொல்லணும், பழம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பசுமாட்டுக்கு கொடுத்து தான் நம்ம பழகியிருக்கோம். ஏன்னா அதான் ஈஸியாக இருக்கும். சூரியனுடைய தோஷத்தில் பிறந்தவர்கள், சூரியனுடைய தோஷத்தில் பிறந்த நட்சத்திரத்திற்கு உடையவர்கள், சூரியனுடைய தோஷ நட்சத்திரங்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த சூரியனுடைய தோஷத்தில் போய் பிறந்தவர்கள் குருவுக்கு மஞ்சள் வஸ்திரம் எடுத்து கொடுப்பது உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டத்தை தவிர்க்கலாம். காளை மாட்டுக்கு என்ன சொன்னாங்கன்னா உணவு தானம் பண்ணணும். பழம் கொடுக்கலாம், அல்லது பருத்தி விதை வாங்கி கொடுக்கலாம், பின்னாக்கு வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொன்னா அழகாக செஞ்சுக்கிடணும். யார் ஒருவர் சூரிய தோஷத்தில் பிறந்திருந்தாலும் அவர்கள் குருவுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்கள். காளை மாட்டுக்கு என்ன சொன்னா பருத்தி கொட்டை புண்ணாக்கு வாங்கி கொடுங்க. இது இந்த சூரியனுடைய தோஷம் என்று சொல்லக்கூடியது இருதார தோஷங்கள். குழந்தைகள் நம்மளை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தோஷங்கள். எந்த ஒரு மனிதன் சூரியனுடைய தோஷத்தில் பிறந்தாலும் அவன் குடும்பத்தில் என்ன சொன்னால் இருதார தோஷங்கள் வந்துடும். அப்போ இந்த இருதார தோஷங்கள் வரக்கூடாது. நம்மளுடைய குழந்தைகளுக்கு என்ன சொன்னா சூரியனுடைய தோஷத்தில் நம்மளுடைய குழந்தைகள் பிறந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துருங்க. அப்போ நம்ம குருவுக்கு தானம் பண்ணணும். அப்போ குருவுக்கு தானம் பண்ணணும் அப்படின்னா என்ன சொன்னா, எவன் இந்த காலத்தில் வேட்டி துணிமணிலாம் நம்ம கோவிலில் தட்சணாமூர்த்தி இருக்கார் இல்லையா, தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் என்ன சொன்னால் மாதத்தில் 2 தடவை இல்லைன்னா மாதத்துக்கு 1 தடவை மஞ்சள் வஸ்திரம் வாங்கி நல்லா நீட்டாக பூசாரிகிட்ட கொடுத்து, ஐயா இதை என்ன சொன்ன அந்த வஸ்திரத்தை இன்றைக்கி வாங்கியிருக்கேன் கெட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிடணும். சொல்லிட்டு என்ன காளமாட்டுக்கு என்ன சொன்னான்னா, எங்கேயாவது காளை மாடு நம்ம தேடி போனோம்னா சூரியனுடைய தோஷமுடையவன் காளை மாட்டை தேடி போனால் காளை மாடு நமக்கு கிடைச்சிடும். ஏன்னா கர்மா அதுக்குள்ளே நமக்கு ஜாயிண்ட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து சந்திரனுடைய தோஷம் உடையவன். அழகான கன்னி பெண்களுக்கு கொஞ்சம் வாழ்க்கையில் நல்லா அவர்கள் நல்ல அழகு என்பது என்ன சொல் லட்சணம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அழகுன்னு சொல்லலை, லட்சணம். சுக்கிரன் என்று சொன்னால் லட்சணம் அப்படின்னு. லட்சணமான பெண்ணுக்கு என்ன செய்யணும்னா, அவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன சொல்லலாம்னா வஸ்திர தானம் பண்ணணும். ஒரு பெண்ணுக்கு வஸ்திர தானம் பண்ணணும். அந்த வஸ்திரம் என்ன சொன்னாலும் என்ன கலரில் இருக்கணும், பிங்க் கலரில் இருக்கணும். அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். என்ன காரணம்னா, நீங்கள் எப்போ சந்திர தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்துட்டீங்களோ பெண்களுடைய சமகாசம் உங்களுக்கு வரும்.
ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஜோதிடம் வந்து மாற்று கருத்து உடையது அல்ல. அப்போ சந்திர தோஷம் உடையவர்கள் ஆணாக இருந்தால் பெண்ணின் தொடர்பு, பெண்ணாக இருந்தால் ஆணின் தொடர்பு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு ஆண் சந்திரதோஷத்தில் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன சொல்லணும், வஸ்திர தானம் பண்ணணும். அது பிங்க் கலரில் பண்ணணும். ஒரு பெண் வந்து சந்திரதோஷம் உடையவளாக இருந்தால் அவள் வந்து என்ன சொன்னான்னா, ஒரு கஷ்டப்பட்ட ஆணுக்கு வந்து என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி டிஷர்ட் இருக்குல்ல, டிஷர்ட்டில் பிங்க் கலர் இருக்குது. அந்த பிங்க் கலருக்கு வந்து அந்த பிங்க் கலரை வந்து வாங்கி ஒரு 2 டிஷர்ட்டோ ஒரு டிஷர்ட்டோ நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த சந்திரதோஷம் போகும். 2வது, இந்த கழுதை இருக்கு இல்லையா, கழுதை இப்போ இருக்குது. முந்தியெல்லாம் ரொம்ப கழுதை இல்லாமல் இருந்து இப்போ கழுதை இருக்குது. இந்த கழுதை எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கழுதைக்கு வந்து என்ன சொன்னாலும் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னால் நம்ம உணவு கொடுக்கணும். அந்த உணவு கொடுக்குற அவங்க கழுதைக்கிட்ட வந்து அவங்க கழுதை என்ன சாப்பிடும், நல்லா வந்து என்ன வாங்கி கொடுத்தா வந்து என்ன சொன்னாங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு ஃபுட் வந்து கண்டிப்பாக அவங்க வச்சுருக்கிறவங்க அதுக்குன்னு வந்து கடையில் என்ன பருத்தி கொட்டையோ புண்ணாக்கோ ஏதாவது வந்து வாங்கி கொடுக்க சொல்லுவோம். அது வந்து கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன சொன்னால் கழுதைக்கு வந்து என்ன சொன்னாலும் உணவு. இந்த சந்திரதோஷம் உடையவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கழுதைக்காரன் வந்து குடும்ப சகிதமாக இருந்தான் என்று குடும்ப சகிதமாக இருப்பான். அவனுக்கு ஒரு பிங்க் கலரில் வந்து டிஷர்ட் எடுத்துக்கணும். 2வது, அந்த கழுதை வளர்க்குறவங்க வீட்டில் வந்து அவன் பொண்டாட்டி இருந்தான்னா என்ன சொன்னான்னா வந்து பிங்க் கலரில் சேலை எடுத்து கொடுங்க. இது சந்திர தோஷத்தை அடியோடு போக்கக்கூடிய சக்தி இந்த இதுக்கு உண்டு. அதுக்கடுத்து செவ்வாயோடைய தோஷத்தில் பிறந்தவர்கள் ராகு என்று சொல்லக்கூடிய ராகு என்று சொன்னால் காகம்னு அர்த்தம். ராகு என்று சொன்னால் காகம். அப்போ காகத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா, அது ருசித்து சாப்பிடுகின்ற மாதிரி வந்து என்ன சொன்னான்னா வந்து டெய்லி உணவு வைங்க. காகத்திற்கு வந்து செவ்வாயோடைய தோஷம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள் ராகு பகவானுக்கு நல்லா வந்து என்ன சொன்னால் காகத்திற்கு வந்து தினமும் உளுந்த வடை நன்றாக வைங்க. கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நன்றாக இருக்கும். அதுக்கடுத்து புதனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே கீழ்மட்ட தொழிலாளர்கள். புதனுடைய தோஷத்தில் யார் பிறந்தாலும் கீழ்மட்ட தொழிலாளர்கள் இருக்கார்களே அவர்களுக்கு உணவு தானம் பண்ணுங்கள். புதனுடைய தோஷத்தில் போய் பிறந்தவர்கள் ஊனமானவர்களுக்கு உணவு தானம் பண்ணுவதனால் கண்டிப்பாக ஒரு யோகத்தை அடைய முடியும். எப்பயுமே புதனுடைய தோஷமுடையவர்கள் கண்டிப்பாக யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கணும். அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இது காலம் பூரா வந்து தோஷம் என்பது ஒரு நட்சத்திரத்தில் போய் பிறந்து விட்டால் அதற்கு என்ன காரகத்துவமோ அந்த காரகத்துவம் இன்னைக்கு வரைக்கும் ஆக்டிவிட்டியில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா என்று சொன்னால் மாற்றங்கள் இல்லவே இல்லை. அதை மாற்றிக்கிடவும் முடியாது. சாகிற வரைக்கும் வந்து என்ன சொன்னான்னா அது மாறிடும் இது மாறிடுமா, எதுவுமே மாறாது. புதனுடைய தோஷம் என்பது என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக அந்த புதனுடைய தோஷத்திற்குண்டான டைவர்ஸ் ஆகாமல் இருக்கிறது, கோர்ட்டு கேஸு, அதற்கடுத்து குழந்தைகள் வந்து என்ன சொன்னாங்க லவ் பண்ணி ஓடி போகிறது, இதெல்லாம் போகணும் அப்படின்னா கீழ்மட்ட தொழிலாளர்களுக்கு நாம் வந்து வஸ்திர தானம் பண்ணணும், உணவு தானம் பண்ணணும். யானைக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து உணவு கொடுக்கணும். யானை பாகனுக்கு வந்து என்ன சொன்னான்னா வஸ்திர தானம் பண்ணணும். இது புதனுடைய தோஷம். குருவோடைய சாபம் பெற்றவர்களுக்கு என்ன செய்யணும்னா அரசு உத்தியோகத்தில் வந்திருக்காங்க இல்லையா, குருவோடைய சாபம் பெற்றவர்கள் அரசு உத்தியோகத்தில் பெரிய பதவிகள் இருக்கிறவங்களுக்கு சால்வை வந்து போடும். அரசு உத்தியோகத்தில் வந்து பெரிய ஒரு கெஜெட்டட் ரேங்கில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன சால்வை வந்து போர்த்தும் போது ஐயா உங்களை பார்க்க வந்தேன், எப்படி ஒரு பழக்கம் வரும். குரு சாபம் பெற்றவனுக்கு வந்து அரசு அதிகாரிகளுடைய பழக்கங்கள் வரும். அப்போ அரசு அதிகாரிகளுடைய பழக்கங்கள் வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது பார்க்க போகும்போது சும்மா போகாமல் ஒரு அழகான வந்து இளஞ்சிகப்பு நிறத்தில் வந்து ஒரு சால்வை எடுத்துகிட்டு போய் அந்த சால்வை அவருக்கு பொன்னாடைய போத்துங்க. குதிரைக்கு உணவு தானம் பண்ணுங்கள். குதிரைக்கு கொள்ளு கொடுங்க. இந்த சால்வை போட முடியல, குதிரைக்கு வந்து கொள்ளு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உங்களுடைய
குரு சாபத்தை போக்கக்கூடிய சக்தி சூரிய பகவான்கிட்ட தான் இருக்குது. அதற்கடுத்து சுக்கிரனுடைய தோஷம் உடையவர்கள், சுக்கிரனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன சொன்னா, வயதான தாய்மார்கள் 70 வயசு 80 வயசு தாலிக்கையரோடு இருக்கும். காலத்தில் 2 பாம்படத்தை போட்டுட்டு அந்த தாத்தா இருப்பார். அந்த பாட்டி வந்துருச்சா அந்த தாத்தாவுக்கு சமையல் பண்ணி போட்டுருக்கோம். அப்போ சுக்கிரனுடைய தோஷம் உடையவர்கள் வயதான தாய்மார்களுக்கு அல்லது மாமியாருக்கு, சில பேருக்கு மாமியார் இருப்பாங்க, மாமியாருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பால் பொருட்கள் தானம் பண்ணணும். பால் பொருட்கள்னால் பால் வாங்கி கொடுப்பது, பால் கோவா வாங்கி கொடுப்பது. அந்த சந்திரதோஷம் இந்த சுக்கிரனுடைய தோஷத்தில் போய் பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வீட்டுக்கு பூனை வரும். பூனை கண்டிப்பாக வரும். அந்த பூனை பாலை குடிச்சிட்டு போனால் சந்தோஷமாக என்ன சொன்ன விரட்டி செருப்பு கருப்பு வச்சு எரியிறது. அதை என்ன சொன்னான்னா இன்னும் வந்த பொண்ணு வீடு வேணால் உங்களுக்கு தோஷம் வலுவாக பிடிக்கும். அப்போ வந்துச்சா இத்தனைக்கான என்ன சொன்னான்னா பாலை ஊற்றி நல்லா ஜீனியை கலக்கி வைங்க. குடிச்சிட்டு போன பிறகு இந்த கர்மா என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய தோஷம் என்பது உங்களுக்கு தெரியும். சிற்றின்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, சிற்றின்ப வாழ்க்கையில் பிரச்சனை, சிறுபணத்தால் பிரச்சனை, லவ்வால் பிரச்சனை, லவ் அனுபவிக்க முடியாத பிரச்சனை. அதாவது அந்த பூரா என்ன சொன்னான்னா சிற்றின்பம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது வந்துடும். சுக்கிரனுடைய தோஷம் உடையவர்களுக்கு சந்திரனால் தான் அந்த தோஷம். வயதான தாய்மார்களுக்கு பால் பொருட்கள் வாங்கி கொடுப்பது, தான் கட்டிட்டு என்ன சொன்னான்னா மனைவியோடைய அம்மாவுக்கு பால் பொருட்களை தானம் பண்ணுவது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தெரியும். பூனை கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரும். அப்படி வந்தால் அதற்கு உணவு தானம், பால் தானம், பாலை வைக்கிறது நன்மையை கொடுக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா என்ன சொன்னான்னா, எங்கள் வீட்டில் சுக்கிரனுடைய தோஷத்தில் எங்கள் வீட்டம்மாவே உண்டு. பூனை 2 குட்டியை போட்டிருக்கு. அதை என்ன நாங்களும் 18 வருஷமாச்சு அந்த புது வீடு கட்டி போய். இந்த 18 வருஷத்தில் என்ன சொன்னான்னா இந்த சுக்கிரனுடைய தோஷத்தில் ஒரு பெண் அங்கே இருப்பதனால் அங்கே பூனை குட்டி போடுது. அது அந்த சின்ன குட்டிகளை நாங்கள் தூக்கி தெருவில் எரிய முடியாது. அப்போ மனிதாபிமானம். அப்போ மனிதாபிமானம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா, அங்கே ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பெரிய வீடாக இருக்குன்னு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போட்டிருக்கோம். பிறகு அது கூட தூக்கிட்டு போகும், திரும்ப வரோம் போகும். இது அதை வச்சுட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷமாக என்ன சொன்னான்னா ஒரு 10 வருஷம் கூட இருக்கும். அது என்ன சொன்னான்னா அந்த தோஷம் இருக்கின்ற வீடுக்கு அந்த தோஷத்தை போக்குவதற்காகவே வருகிறது. உண்மையாக வருது. அதற்கு இன்றைக்கி என்ன சொல்கிறான்னா உணவு ஏதாவது அந்த என்ன சொன்னான்னா அந்த பால் பொருட்களை கொண்டு இது வச்சிடும். இது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்னா அந்த கர்மா வேலை செய்யும். அப்போ இத்தனைக்கான அந்த குட்டி ஒரு மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்கு, கொஞ்சம் பால் வச்சேன் அப்படின்னு வைக்கும். வைத்தால் என்ன சொல்கிறான்னா அந்த சுக்கிரனுடைய தோஷம் போயிடும். இல்லைன்னா அந்த சுக்கிரனுடைய தோஷத்தால் நிம்மதி இல்லாமல் இருப்பான். அதனால் இந்த மாதிரி சுக்கிரனுடைய தோஷம் உடையவர்களுக்கு வயதான தாய்மார்களுக்கு பால் பொருட்கள் தானம் பண்ணுங்க. அதற்கடுத்து என்ன பூனை வீட்டுக்கு வந்ததுன்னா அந்த நிமிஷம் உணவு கொடுங்க. ஏதாவது குட்டி போட்டதுன்னா தூக்கி எடுத்து தெருவில் போடாதீங்க. அது உங்களுக்கு பாவத்தை சேர்த்து விடும். பிரச்சனையை தீர்ப்பதற்காக வந்த அந்த ஜீவன்கள் இதெல்லாம் 100% உண்மை. அதுக்கடுத்து சனி தோஷம் உடையவர், சனி தோஷம் உடையவன் வீட்டில் என்ன சொன்னா நாய் வாசலில் தான் படுக்கும். சனி தோஷம் உடைய நட்சத்திரங்கள் என்பது புனர்பூசம், சுவாதி, அவிட்ட நட்சத்திரத்தில் போய் ஒருத்தன் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நாய் வாசலில் படுக்கும். உங்களை சத்தம் போட வைக்கும், இங்கே படுத்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ இந்த நபர்கள் என்ன செய்யணும்னா, இந்த சனி தோஷமுடைய நபர்கள் புதன் ஆதிபத்தியமுடைய புதன் என்னது கிட்ஸு குழந்தைகளுக்கு பேனா வாங்கி கொடுத்தல், குழந்தைகளுக்கு என்ன சொல்கிறான்னா வஸ்திர தானம் பண்ணுதல். அதாவது அனாதை குழந்தைகளுக்கு வஸ்திர தானம் பண்ணுது. எங்கேயாச்சும் பேங்கில் 4-5 பேனா என்ன சொன்னான்னா என்ன பண்ணணும், அங்கே எழுதுறதுக்கு திண்டாடிட்டு கிடப்பான், ஏதாவது கொடுத்துடணும். அல்லது சனி தோஷம் உடையவர்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் நாய்க்கு உணவு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை கடவுள் தள்ளிடுவார். உறுதியாக நடக்கும்.
அந்த நாய் வந்து என்ன சொல்கிறேன், எப்படி இருந்தாலும் என்ன சொல்கிறேன், நான் வந்து நமக்கு நாய்க்கு வந்து நம்ம பிஸ்கட் போட வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி உன்னுடைய கர்மாவை இப்படி கழிச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் தூதுவனாகவே அனுப்புகிறான். இறைவன் வந்து நமக்கு ஒரு தூதுவனாகவே அனுப்பும். அது நம்ம கூடையே வரும். என்னடா இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, எத்தனையோ ஒரு நாய் கடிச்சலாம் இருக்கு. ஆனால் கர்மா குறையும் போது என்ன சொன்னான், இறைவன் வந்து நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன், நம்ம ஒரு நல்ல ஃபார்மெட்டில் இருந்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இறைவன் வந்து அந்த கர்மாவை அழிப்பதற்கு அந்த நாய்க்கு வந்து உணவளிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுப்பான். இது சனி தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்கூடாக நீங்கள் பார்த்துருவீங்க, அது நடக்கும். அதனால் நாய்க்கு பிஸ்கட் போடுங்க. புதன் ஆதிபத்தியமுடைய மாமே மச்சான் அந்த மாதிரி ஆதிபத்தியமுடையவர்களுக்கு கொஞ்சம் வந்து உதவி பண்ணுங்க, பண்ணுவது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து ராகு தோஷம் உடையவர்கள் எப்பயுமே இளைய சகோதரர், ராகு தோஷமுடைய நட்சத்திரங்கள் ஒரு 3 இருக்குது. அந்த ராகு தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சகோதரர்களுக்கு உதவி செய்யுங்கள், சகோதரிகளுக்கு உதவி செய்யுங்கள். சிம்ம வாகனத்தில் இருக்கிற காளிக்கு என்ன மாலை வாங்கி போடு, செவ்வரளி மாலை வாங்கி போடுங்க. அந்த சிம்ம வாகனத்தில் உள்ள காளியை பராமரிக்கக்கூடிய பூசாரிக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க. வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா, நீங்கள் சூப்பரான ஒரு அமைப்புக்கு வந்துடுவீங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லா வந்துடுவீங்க, எந்த இதுவும் இருக்காது. அப்போ ராகுவுடைய தோஷம் உடையவர்கள் விபத்துக்களை சந்திக்கக்கூடாது, கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் வரக்கூடாது. எல்லாமே வேணும்னா இளைய சகோதரர்களுக்கு கேட்டவொன்னே உதவி செஞ்சுருங்க. ஏன்னா அவன் வந்து துன்பத்தை வந்து உங்களுக்கு அவங்க தான் கொடுப்பான். இந்த தோஷத்தை வந்து வாங்கிட்டு அவன் வந்து என்ன சொன்னான்னா போய் அவன் அதை வந்து ரேட்டிவியேஷன் பண்ண வந்தவன். அப்போ அதை ரேட்டிவியேஷன் பண்ண வந்தவனை என்ன சொல்கிறான்னா, நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி பண்ணணும், அவங்களுக்கு உதவி செஞ்சிடணும். அது நம்மளுடைய கர்மாவை போக்கும். அதுக்கடுத்து சிம்ம வாகனத்தில் இருக்கிற காளிக்கு 15 நாளைக்கு ஒரு நாள் என்ன சொன்னான்னா, செவ்வாய்க்கிழமையில் போய் வந்து என்ன சொன்னான்னா, இது சிவர்லி மாலை போட்டு 2 தீபம் போட்டு கொஞ்சம் காய்க்கிற குங்குமம் வாங்கி கொடுத்து அந்த பூசாரிக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து நம்மளால் முடிஞ்ச மனம் குளிர்விக்கக்கூடிய ஒரு காணிக்கையை வந்து கொடுக்கணும். இப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நன்றாக இருக்கும். அதனால் சூரியனுடைய கர்மாவில் போய் பிறந்தவர்கள் குரு தான் அந்த தோஷத்தை போக்க முடியும். சந்திரனுடைய கர்மாவை சுக்கிரன் போக்க முடியும். செவ்வாயுடைய கர்மாவை ராகு போக்க முடியும். புதனுடைய கர்மாவை சனி போக்க முடியும். குருவுடைய கர்மாவை சூரியன் போக்க முடியும். சுக்கிரனுடைய கர்மாவை சந்திரன் போக்க முடியும். சனியோடைய கர்மாவை புதன் போக்க முடியும். ராகுவுடைய கர்மாவை செவ்வாய் போக்க முடியும். இதெல்லாம் கணக்கு தான். இந்த கணக்கை மீறி வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை. அப்போ இந்த சூரியனுடைய கர்மாவில் பிறந்தவர்கள் காளைக்கு உணவு தானம் பண்ணுங்க. சந்திரனுடைய கர்மாவில் பிறந்தவர்கள் கழுதைக்கு உணவு தானம் பண்ணுங்க. செவ்வாயுடைய கர்மாவில் பிறந்தவர்கள் காகத்திற்கு உணவு தானமும், புதனுடைய கர்மாவில் போய் பிறந்தவர்கள் யானைக்கு உணவு தானமும், குருவுடைய கர்மாவில் பிறந்தவர்கள் குதிரைக்கு உணவு தானமும், சுக்கிரனுடைய கர்மாவில் பிறந்தவர்கள் பூனைக்கு உணவு தானமும், சனியுடைய கர்மாவில் பிறந்தவர்கள் நாய்க்கு உணவு தானமும், ராகுவுடைய கர்மாவில் பிறந்தவர்கள் சிங்கத்துக்கு உணவு தானம் பண்ண முடியாது. என்ன காரணம்னா சிங்கம் காட்டில் இருக்கும். அப்படி உங்களுக்கெல்லாம் இல்லை சார் நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ஜூவில் சிங்கம் இருந்ததுன்னா நல்லா வந்து ஒரு 5 கிலோ கறி வாங்கி கொடுங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. இதெல்லாம் உண்மை அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான விஷயம். இதை வந்து அனுபவிச்சதுனால நிறையா சொல்லி வந்து ஜெயிச்சதுனால சொல்கிறேன். மற்றபடி எல்லாருக்கும் இது நன்மையாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவும் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க வாழ்க வளமுடன், வணக்கம்.